ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். யாருக்கு பார்க்கணும், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். பேர் மணிவேல் சார். மணிவேல். நீங்கள் பிறந்த ஊர்? திருச்சி சார். சார் இந்த ஊரை செலக்ட் பண்ணிக்கிறேன். திருச்சிராப்பள்ளி. பிறந்த தேதியும் நேரமும் வரிசையாக சொல்லுங்கள். 24 1910 மாதம். வேமா சொல்லுங்க. 1992 சார். நேரம்? டைம் 5 மணி சார். 5:06 சார். காலையிலையா சாயந்தரமா? காலைல சார். காலைல விடியும். என்ன நீங்கள் சொல்கிறீங்க? இதே உங்கள் டக்கா. வரிசையாக பிறந்த தேதி நேரம் வரிசையாக சொல்லுங்கன்னா ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது. லைவ் ப்ரோக்ராம் இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் வந்து ராசி வந்து கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரமா? ஆமாம் சார். 33 வயசு நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்கள் சாமி, என்ன கேள்வி உங்களுக்கு? சார் கல்யாணத்துக்கு தான் சார். கல்யாணத்துக்கா? வயசு இப்போ 34 வயசு ஆகுது உங்களுக்கு. தேடி வந்த பொண்ணை ஏன் விட்டீங்க? என்ன சார்? தேடி வந்த பொண்ணை விட்டுட்டு உட்காந்துருக்குறீங்க. இப்போ ராகு திசை செவ்வாய் புத்தி போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ராகு திசை செவ்வாய் புத்தினா இப்போ உங்களுக்கு ராகு திசையே கிட்டத்தட்ட ஒரு முடிகிற ஸ்டேஜ் உங்களுக்கு. அடுத்து குரு புத்தியில் கண்டிப்பாக நடக்கும். இந்த லக்னத்துக்கு 4, 7 குடையவன் 1ல் இருக்காரு. இது ஒரு வகையில் கேந்திராதிபத்திய தோஷம். உபய லக்னம், உபயராசி, திருமணம் சார்ந்த விஷயங்களில் சிக்கலுக்குரியது தான். 3, 8 குடையவன் போய் இருக்கிறாங்க. 4ல் ராகு. பிறந்த இப்போ இருப்பு எங்கே இருக்கிறீங்க இப்போ? இப்போ திருச்சி தான் சார் இருக்கேன். திருச்சி விட்டு புரியோட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் சார். பிறந்தது புரியோட்டை தான். ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன செய்யும் அப்படின்னா, 4ல் ராகு. 4ஆம் இடம் இருக்கிற ராகு வந்து பொதுவாக என்னன்னா இழப்புன்னு அர்த்தம். என்ன இழப்பு? 4ஆம் இடம் தாயார், இடம், வீடு, வாகனம், சுகம், கல்வி, சொந்தம், இந்த எல்லா விஷயத்திலையும் விட்டுட்டு ஒரு நான் செப்பரேட்டாக இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அந்த அமைப்பு. இந்த 18 வருஷ காலம் ஒரு வழி உங்களை வச்சு செஞ்சுருக்குன்னு வைங்களேன். எல்லா வகையிலும் பிரச்சனை இருக்கு. அப்ப நீ வந்து என்னன்னா, இது என்னன்னா ராகு அப்படின்னாவே அந்நிய மனிதர்கள் தான் சார். ராகு அப்படின்னாவே அந்நிய மனிதர்களால் லாபம் அமைப்பு. இது வந்து ஜென்ம பிராப்தம் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு திருமணம் உண்டு, கொல்லி வைக்க ஆம்பளை பிள்ளை உண்டு, எல்லா விஷயமும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா 5 குடையவன் 5ல் ஆட்சி பெற்று இருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம். அது குரு பார்க்கறது நல்லது. ரெண்டாவது உங்களுக்கு சனி சூரியன் பார்வை, நீசம் பெற்ற சனிக்கு ஆட்சி பெற்ற மகரத்தில் சனியோட பார்வை இருக்கு. அடுத்து வந்து குரு திசையில உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் ராகு முதல்ல இடம் மாதிரி வேலை விஷயமா வெளியில கிளம்புங்க சாமி. வெளிநாடுக்குலாம் அவங்கள போக சொல்லி நான் சொல்லவே இல்லையே. அந்நிய மனிதர்களால் லாபம்னா வெளி மாநிலம், வெளிநாடு அப்படித்தான் போகக்கூடாது. அப்படி நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஜாதகம் பார்த்துருக்கணும். அதே லட்சக்கணக்கில் ஒரு 1000 ரூபா பணம் கட்டி ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டுக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்காது. ஏன்னா ஜோதிடங்கிறது வாழ்க்கைக்கான வழிகாட்டி தானே. அது இந்த மணலை கையில் தெரிஞ்சு ஜோதிடங்கிறது வாழ்க்கைக்கான வழிகாட்டி தான். நீங்கள் வந்து முதல் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட்டாக ஏதாவது படித்த படிப்பு தகுந்த மாதிரி வேலைக்கு வெளியில் முதல்ல கிளம்புங்க. பரவாயில்ல, நிறைய எவ்வளோ கம்பெனிகள் இருக்கு. காமராஜர் என்ன படிச்சிருக்காரு, நான் என்ன படிச்சிருக்கேன், நான் +2 தான் படிச்சிருக்கேன். அது பார்த்து தான் பாஸ் பண்ணேன். அதுக்கு என்னங்க, தாராளமா நீங்க என்ன வேலை பார்க்கணும் அது சம்பந்தமா வெளியில கொஞ்சம் கிளம்புங்க. பொதுவாகவே என்னன்னா படிப்பு, வேலை, குடும்பம் இதுக்காண்டி நீங்க வெளியில இருந்தாதே உங்களால ஜெயிக்க முடியும். சரியா? உங்க ஜாதக அமைப்பு அப்படித்தான் இருக்கு. இல்ல, தமிழ்நாடை விட்டு வெளியே கிளம்புங்க. தமிழ்நாடு விட்டு பெங்களூர் கூட பக்கம் தான். ஆந்திரா, ஹைதராபாத் பக்கத்தில் கேட்டால் கிளம்புங்க. உங்களோட திறமைக்கு ஏற்ற எங்கிட்ட எங்கே பொழப்பு அமைதோ அங்கே போய் இருந்து செட்டில் ஆகுங்க, நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த குரு திசையில் நடந்துடும், உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நல்லது.